24. இந்த நம்பரை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் ஒரு எண் கிடையாது. இது ஒரு சாம்ராஜ்யத்தோட சின்னம். ஆமாங்க. தொடர்ந்து 24 வருஷமா ஹீரோ மோட்டோகார்ப் தான் உலகத்தோட நம்பர் 1 டூ வீலர் கம்பெனி. சும்மா யோசிச்சு பாருங்க, 24 வருஷம். அவங்க இதுவரைக்கும் 124 மில்லியனுக்கும் அதிகமான பைக்களையும் ஸ்கூட்டர்களையும் நம்ம ரோட்ல இறக்கியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இவ்ளோ பெரிய வெற்றி அவங்களோட எதிர்காலத்துக்கும் ஒரு கேரண்டியா இருக்குமா? இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் வண்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈவி யுகத்துல இந்த லெகசி கம்பெனியால ஜெயிக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற பெரிய கேள்வி. வாங்க ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஃபண்டமெண்டல்ஸ நம்ம ஆழமா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஹீரோவோட பிசினஸ் என்ன, அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அடுத்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கு, அப்புறம் அவங்களோட growth பிளான், குறிப்பா ஈவில என்ன செய்ய போறாங்க, வழியில என்னென்ன சவால்கள் இருக்கு, கடைசியா ஹீரோட ஃபியூச்சர் ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். ஹீரோவோட டூ வீலர் பிசினஸ், உலகத்திலே பெரிய டூ வீலர் கம்பெனி. அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஹீரோவோட ஸ்கேல பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ப்ளெண்டர் மாதிரி ஐகானிக் பிராண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. உலக அளவுல 48 நாடுகள்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க வெறும் டூ வீலர்ல மட்டும் நிக்கல. யூலா மோட்டார்ஸ் மூலமா இப்போ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் மார்க்கெட்குள்ளேயும் காலடி வச்சிருக்காங்க. இது அவங்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய பார்வையை காட்டுது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஹீரோ வெறும் பைக் வித்து மட்டும் சம்பாதிக்கல. அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸை மட்டும் பாருங்க. போன ஃபைனான்ஷியல் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட 5828 கோடி ரூபாய் வருமானம். இதுவே தனியா ஒரு பெரிய கம்பெனி மாதிரி. இது அவங்களோட வருமானம் எவ்ளோ டைவர்சிஃபைடா இருக்குன்னு காட்டுது. ஓகே, அவங்க இப்படிதான் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க லாபகரமா இயங்குறாங்களா? வாங்க அவங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஜினை செக் பண்ணி பார்க்கலாம். FY25ல கம்பெனியோட நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஹீரோவோட லாபம் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. குறிப்பா FY25ல அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது வரிக்கு பிறகான லாபம் 4610 கோடி ரூபாய். இது ஒரு ரெக்கார்ட் ஹை. அவங்களோட ஆபரேஷன்ஸ் எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்குன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததா இந்த நம்பரை பாருங்க, 24.40%. இது சும்மா ஒரு பர்சன்டேஜ் கிடையாது. இதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஷார்ட்டா ROEன்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ஹீரோ கம்பெனி 24 ரூபாய் 40 காசு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குது. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக். ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது காட்டுது. அடுத்து கரண்ட் ரேஷியோ. இத ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட்னு சொல்லலாம். அதாவது அவங்களால அவங்களோட ஷார்ட் டேர்ம் கடன்களை சுலபமா அடைக்க முடியுமான்னு காட்டுற ஒரு விஷயம். ஹீரோவோட இந்த சேஃப்டி நெட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. FY24ல 1.50 இருந்தது, இப்போ FY25ல 1.87 அதிகரிச்சிருக்கு. இது அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு நல்ல அறிகுறி. ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஷியல்ஸ் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களால எதிர்காலத்துல தைரியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஹீரோ மோட்டோகார்ப் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? வாங்க அவங்களோட growth மற்றும் EV ரோட் மேப்பை பத்தி பார்க்கலாம். அவங்களோட சேர்மன் டாக்டர் பவன் முஞ்சாலோட இந்த ஒரு வரியே அவங்க விஷனை சொல்லிரும். பி த ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி. இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க இனிமே வெறும் பைக் தயாரிக்கிற கம்பெனியா மட்டும் இருக்க விரும்பல, ஒட்டுமொத்த மொபிலிட்டி செக்டரோட ஃபியூச்சரையே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த பெரிய லட்சியத்தை அவங்க எப்படி அடைய போறாங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இங்க இருக்கு பாருங்க. இத ஒரு டபுள் அட்டாக் பிளான்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அவங்களோட கோர் பிசினஸான கம்ப்யூட்டர் பைக்குகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பிரீமியம் செக்மெண்ட், அப்புறம் முக்கியமா ஈவில ரொம்ப அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றாங்க. இது டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் ரெண்டும் சேர்ந்த ஒரு தெளிவான பிளான். அவங்களோட EV பிளானோட ஹார்ட்டே இந்த விடா பிராண்ட் தான். FY25ல அதோட சேல்ஸ் 200% வளர்ந்திருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல 3 மடங்கு வளர்ச்சி. இப்போ V2 சீரிஸ் மூலமா மாஸ் மார்க்கெட்டையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. EV மார்க்கெட்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னா அவங்க எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இது காட்டுது. சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எந்த ஒரு பயணத்திலையும் சில தடங்கல்கள் இருக்கும் தானே? ஒரு பேலன்ஸ்டு வியூ வேணும்னா ஹீரோக்கு முன்னாடி இருக்கிற சவால்களையும் நாம பார்க்கணும். அவங்க முன்னாடி இருக்கிற ரிஸ்க்ஸ் பாத்தீங்கன்னா,
பெட்ரோல் வண்டியிலிருந்து ஈவிக்கு மாறுறது ஒரு பெரிய சவால். அப்புறம் சப்ளை செயின் பிரச்சனைகள், சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான பிளான் வச்சிருக்காங்க. இது அவங்களோட ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சை காட்டுது. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஹீரோவோட எதிர்கால பாதை எப்படி இருக்க போதுன்னு ஒரு தொகுப்பா பாத்திரலாம். வாங்க இறுதி பகுதிக்கு போலாம். சோ நம்மளோட கீ டேக்அவேஸ் என்ன? முதல்ல, ஃபைனான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, ரெக்கார்ட் லாபத்தோட இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியரா ஈவி மற்றும் பிரீமியம் பைக்குகளை நோக்கி நகருது. மூணாவது, குளோபல் மார்க்கெட்ஸ் அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான டிரைவர். கடைசியா, இந்த பெட்ரோல் டு எலக்ட்ரிக் டிரான்சிஷனை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. அப்போ இறுதி கேள்வி இதுதான். ஹீரோ மோட்டோகார்ப்பால அவங்களோட இந்த பிரம்மாண்டமான சைஸையும் இந்தியா முழுக்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கையும் வச்சு இந்த புதிய ஈவி யுகத்திலையும் ராஜாவா இருக்க முடியுமா? இல்ல அவங்களோட இந்த பழைய பெட்ரோல் இன்ஜின் பிசினஸ் ஃபியூச்சருக்கான இந்த ரேஸ்ல அவங்கள பின்னுக்கு இழுக்கிற ஒரு நங்கூரமா மாறிடுமா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இந்த பகுப்பாய்வை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த எந்த கம்பெனியை பத்தி நாங்க இதே மாதிரி ஆழமா அனலைஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க.